Hello everyone, I'm Navein. Welcome to Naveinology. Welcome back to Naveinology. ரொம்ப சாரி, கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா வந்துட்டு இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ண கிடையாது. ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ அதனால் எல்லா ஒர்க்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்துட்டு ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிங்க. மறக்காம Naveinology ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேக் டு இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்ன பேச போகிறோன்னா, ஒரு சின்ன விஷயத்தை பற்றி ஆக்சுவலி பெரிய விஷயம் சொல்ல போனால், இங்கே பினிங் ஐலண்டில், மலேசியாவில் பினிங் ஐலண்டில் வந்துட்டு ஒரு பெரிய சம்பவமே நடக்க போகுது இந்த 10ஆம் தேதியிலேருந்து 10th ஜனவரிலேருந்து அன்டில் 14th ஜனவரி. ஸோ அது என்ன விஷயம்னா, கண்டிப்பாக ப்ராபப்ளி பினிங் ஐலண்ட் மலேசியா முழுக்க அந்த நியூஸ் வந்துட்டு பரவி இருக்கும். ஸோ எங்களுக்கு, ஸோ நானும் வந்துட்டு பினங்கிட்ஸ், ஸோ பினங்லேயும் வந்துட்டு பிறந்து வாழ்ந்தவன். ஸோ கண்டிப்பாக ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னு எடுத்துக்கிட்டா, தண்ணி இல்லைங்க. தண்ணி வந்துட்டு வாட்டர் சப்ளை வந்துட்டு ஒரு 4 நாளைக்கு வாட்டர் சப்ளை இருக்காது பினங் ஐலண்டில். ஸோ அது எதனால தான், ஒரு சின்ன வந்துட்டு பைப் லைன் அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் வந்துட்டு அந்த ஒர்க்லாம், அந்த பைப் மாற்றி முடிஞ்சு தண்ணி வர்றதுக்கு, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 days பிடிக்கும்னு வந்துட்டு பிபிஏ வந்துட்டு ஆஃபிஷியலாக வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்துட்டு உண்மையிலே ஒரு கிட்டத்தட்ட அந்த நியூஸ் வந்துட்டு ஒரு மாதம் கிட்ட வந்துட்டு ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு. ஒரு நாள் என்னது, ஒரு வேலைக்கு தண்ணி இல்லைனாலே நம்மளாம் வந்துட்டு, பொதுவாக சொல்கிறேன், உண்மையிலே வந்துட்டு ரொம்ப சிரமப்படுவோம். இது ஒரு 4 நாள் கண்டினியூஸாக. ஸோ அது இடையில வந்துட்டு ஒரு ஃபேக் நியூஸ்லாம் வந்துட்டு நம்ம மக்கள் தான் தெரியாதா, அவங்கன்னா தெரியாத கதை கூட ஃபேக் நியூஸாக அழகாக பரப்பி விட்டுருவாங்க. ஸோ அப்படி பரவலாக வந்த ஒரு நியூஸ் தான் வந்துட்டு இடையில அந்த டேஸ் நிற்கிற இடையில கூட ஒரு 2 hours 3 hours கேப்பில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு தொடர்ந்து விடுவாங்க. ஸோ அதை பற்றி ஃபேக் நியூஸ்லாம் வந்துருச்சு. ஸோ தயவு செஞ்சு இந்த மக்களும் வந்துட்டு பிணைங்கில் இருக்கிறவங்க மக்கள் வந்துட்டு தயவு செஞ்சு அந்த ஃபேக் நியூஸ்லாம் நம்பி தண்ணி பிடிச்சி வைக்காமல் இருந்துடாதீங்க தயவு செஞ்சு, சரிங்களா? நிறைய டிப்ஸ் இப்பெல்லாம் கொடுத்துட்டு வராங்க, எப்படி தண்ணியை வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கலாம். பிளாஸ்டிக் பேக், தோம்பு வாங்குங்க, பெரிய பக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கெட் கடைக்காரவங்க இருக்காங்களா, அவங்க தான் செம்ம பிஸ்னஸ்ங்க. ஏன்னா வந்துட்டு நான் வெளியே போகிறப்பெல்லாம் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன், எல்லாரும் வந்துட்டு காடிலையும் சரி, பைக்கில் மோட்டில் போகும்போது கூட பெரிய பக்கெட்டை வந்துட்டு கையில் பிடிச்சி தான் போகிறாங்க. ஸோ அப்பயே தெரிஞ்சிச்சு தண்ணியை வந்துட்டு பிடிச்சி வைக்கிறது தான் அப்படின்ட்டுன்னு. ஸோ உண்மையிலே சிரமமான விஷயங்க. ஸோ தண்ணி வந்துட்டு எல்லாருக்கும் பயன்படுத்துகிற விஷயம். முக்கியமாக வீட்டில் குளிக்கிறோம், வாஷ்ரூம் போகிறோம், ஸோ சமையல் பண்ணுறதுக்கு, வீடு துடைக்கிறதுக்கு, சுத்தப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு இப்போ வாட்டர் சப்ளை இல்லைன்னா எப்படி கடைகள்லாம் வந்துட்டு சமைப்பாங்க, சுத்தமாக சமைப்பாங்க. சும்மாவே ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஒரு சில கடைகளில் சொல்கிறேன், சில கடைகளும் உண்மையிலே ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. சில கடைகள்லாம் அந்த அளவுக்கு வந்துட்டு க்ளீனாக இருக்காது, சரிங்க? இப்போ பத்தாவதுக்கு தண்ணி வேறு இல்லைன்னா முடிச்சு போங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பட் நான் சில நியூஸில் கேள்விப்பட்டேன், இந்த கடை வச்சிருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு சப்ளை பண்ணுறாங்க, ஸ்டோரி மூலியமாக அவங்களுக்கு வந்துட்டு வர வச்சு தண்ணி வந்துட்டு ஒவ்வொரு கடைக்கு வந்துட்டு சப்ளை பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பண்ணால் கண்டிப்பாக விச் இஸ் குட் திங், வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு சிரமமாக இருக்கும். முக்கியமாக இந்த பேபிஸ் வச்சிருக்கிறவங்க, வயசானவங்க. ஸோ பொதுவாக தண்ணின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாக எல்லாத்துக்கும் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் பயன்படுத்தப்படுறது இந்த தண்ணி தாங்க. ஸோ உண்மையிலே நாங்களாம் வந்துட்டு ரொம்ப சில பிளான்லாம் வச்சு எந்த அளவுக்கு வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு அளவே இல்லாமல் தண்ணியை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டோம், சரிங்களா? ஏன்னா எவ்வளோ லீட்டர்ஸ் வந்துட்டு வேஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த 4 நாளில் வந்துட்டு தண்ணியோட அருமை எப்படி மட்டும் எல்லா மக்களுக்கும் வந்துட்டு ஒரு அவேர்னஸாக பரவ போது மட்டும்தான் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு 4 நாள் நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்க போகுது, ஒரு அவேர்னஸாக இருக்க போகுது. திடீர்னு தண்ணி இல்லைன்னா எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணணும், எப்படி தண்ணியை வந்துட்டு கொரோனா அளவில் வந்துட்டு நம்ம பாய்ச்சிக்கலாம். ஸோ சாப்பாடுக்காக இருக்கட்டும், ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், வாஷ்ரூம் போகிறதுக்காக இருக்கட்டும், ஸோ நம்ம தண்ணியை வந்துட்டு ஒரு பக்கெட்லேயோ பிளாஸ்டிக்ஸ்லையோ பிடிச்சி வச்சு, ஸோ அதை எப்படி வந்துட்டு சிக்கனமாக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் இந்த 4 daysல. அது கண்டிப்பாக எனக்கு ஒரு அவேர்னஸாக தாங்க இருக்க போகுது, ஒரு பாடமாக இருக்க போகுது, சாரி ஒரு லெசனாக இருக்க போகுது. உண்மையிலேயே வந்துட்டு ஒரு ஹார்டான லெசனாக இருக்க போகுது. ஆக்சுவலி வந்துட்டு சொல்ல போனால் இந்த வாட்டர் இல்லாதது, நோ வாட்டர், சரிங்களா? அது எந்த ஊர்ல, சில ஊர்ல கூட இருக்குங்க, திடீர்னு தண்ணி சப்ளை வந்துட்டு நிப்பாட்டிடுவாங்க. ஸோ தண்ணி இல்லாதது வந்துட்டு ஒரு பிரேக்கப் நடந்து முடிஞ்ச அந்த கோத்ரூ பண்றதுல அந்த வலியோட அதிகமானது. எப்படி பிரேக்கப் வலியோட தண்ணி இல்லாதது பெரிய வலி, சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கோம்.
ஒரு நாள் 2 நாள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 நாள் கண்டினியூஸாக தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. பட் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சொல்கிறேன், இப்போ பிணைங்களை மட்டும் இல்லை, நிறைய ஊர்லேயோ இருக்கணும், நாட்டிலேயோ இருக்கணும், அவங்க ஏரியாவில் வந்துட்டு தண்ணி படலாம் சில காரணங்கள்னால. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இப்போலேருந்து தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி பாயுங்க. ஆனால் வந்துட்டு இந்த வேஸ்ட் பண்ணுறது, தேவையில்லாதுக்கெல்லாம் தண்ணியை பயன்படுத்துறது அதெல்லாம் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக பாயுங்க. சரிங்களா? கொஞ்சம் ஒரு மலையில் சொல்ல போனால் ஜீமாச்சர மாட்டா பாயுங்க. சரிங்களா? ஏன்னா வந்துட்டு என்ன இப்போ இருக்கிறதே நம்ம சுலபமாக வந்துட்டு பார்த்துக்கிருக்கோம். திடீர்னு இல்லாமல் போச்சுன்னா கண்டிப்பாக ரொம்பவே வந்துட்டு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஒரு அவேர்னஸோட இருங்க நம்ம மக்கள் எல்லாமே. சரிங்களா? ஸோ உண்மையிலே வருத்தமான விஷயங்க. சரிங்களா? இதுல யாரும் சந்தோஷப்படவும் கிடையாது. உண்மையிலே வருத்தமான விஷயம். நான் ரொம்பவே போட்டு யோசிச்சுக்கிருந்தேன், எப்படி பிளான் பண்ணுறது, எப்படி சிக்கனமாக யூஸ் பண்ணுறது தண்ணியை. இத்தனை நாள் வந்துட்டு அளவுக்கு மாரி பார்த்துட்டோமே. ஸோ கண்டிப்பாக இந்த 4 நாளைக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்க போகுது. ஸோ எப்படி மேனேஜ் பண்ணணும்னு அவங்க கிட்ட இருக்குங்க. சரிங்களா? எனக்கு ஒரு பிளான் இருக்குது, எப்படி சிக்கனமாக ஒரு சேஃபாக வந்துட்டு தண்ணியை வந்துட்டு அளவோட பாய்க்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த பிளான் படி கரெக்டாக போனால் தண்ணி வந்துட்டு தேவையான நேரத்துக்கு பிடிச்சி வச்ச தண்ணியை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 நாளைக்கு கண்டிப்பாக வந்துட்டு தண்ணி வந்துட்டு நான் பிடிச்ச வாட்டர் வந்துட்டு எங்கள் ஃபேமிலிக்கு வந்துட்டு பத்தொம்படியாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு இன்னும் 2 days தான் இருக்குது, பிடிச்சி வைங்க, சேவ் பண்ணி வைங்க. கிடைக்கிற பக்கெட், பெரிய பெரிய பக்கெட்லாம் வாங்கி வச்சு பிடிச்சி வைங்க. ஸோ 4 நாள் வரைக்கும் சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். தட்ஸ் அ வீடியோ கைஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு உண்மையிலே பிரேக்கப்போட என்னடா பெரிய வருத்தமானது, சோகமானது, மனசு நோக்கடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்க முடியாது என்னைய கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக தண்ணி சப்ளை இல்லாதது தாங்க. உண்மையிலே நான் மனசார சொல்கிறேன், பிரேக்கப்போட தண்ணி இல்லாத வழி ரொம்ப பெயின்ஃபுல்லானது. ஸோ இன்னிலேருந்து எல்லா ஊர்லேயும் எல்லா மக்களும் வந்துட்டு சேஃபாக வந்துட்டு தண்ணியை வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம வந்துட்டு நவீனாலஜியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சேஃப் வாட்டர் சொல்கிறத விட வாட்டரை நீங்கள் சேவ் பண்ண தேவையில்லை, நம்ம சேவ் பண்ண தேவையில்லை, சிக்கனமாக யூஸ் பண்ணாலே போதுமானது. ஸோ see you next video. Take care. Bye.